முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம். எல்லா மக்களிடத்தும் அமைதி, சமுதாய ஒற்றுமை, நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கு எந்த அரசாங்க நிகழ்ச்சியிலையும் நீங்கள் என்னை கூப்பிட்றதே இல்லை. 17/6 பஸ் ஸ்டாண்டில் நம்ம அமைச்சர் மினி பஸ் போக்குவரத்து திறந்து வச்சார். கரூர் எம்பி ஜோதிமணி அக்கா வந்தாங்க. பஸ் ஸ்டாண்டு கவுன்சிலர்ன்ற முறையில் என்னை ஏன் கூப்பிடல? நீங்கள் மதிச்சாதான அதிகாரிகள் என்னைய மதிப்பாங்க. நான் பேச சொல்ல சொல்லிட்டோம். எனக்கு யாருமே சொல்லலை. ரெண்டாவது 20/6 பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் ரோட்டில் மண் சுத்தம் பண்ணுற லாரி திறந்து வைக்கிறீங்க, வெள்ளோட்டம் பார்க்குறீங்க. அப்போவும் என்னை கூப்பிடல. நீங்களே என்னை புறக்கணிச்சா அதிகாரிகள் என்னை என்ன பண்ணுவாங்க? என் பேச்சுக்கு அதிகாரி மரியாதை கொடுப்பாங்களா? இன்னொன்று மேடம், இன்னொன்று நானும் சொல்லிடுறேன். கரூர் ரேக்கில் 3 வருஷமாக இருந்து நிலம் கூட அமைங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் அதுக்கு உண்டான பணிகள் எதுவும் நடக்காத காரணத்தினால இந்த கூட்டத்தில் இருந்து நான் வெளிநடப்பு பண்ணுறேன். நான் திண்டுக்கல் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராக இருக்கேன். நான் பஸ் ஸ்டாண்டு வார்டு கவுன்சிலர். போன மாதம் 17ஆம் தேதி பஸ் ஸ்டாண்டில் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அக்கா, பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அண்ணன், கரூர் சட்டமன்ற வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஐயா எல்லாம் சேர்ந்து மினி பஸ் சேவை தொடங்கி வச்சாங்க. பஸ் ஸ்டாண்டு கவுன்சிலர்ன்ற முறையிலையும் மண்டல சேர்மன்ற முறையிலையும் என்னைய மாநகராட்சியிலேருந்து யாருமே எனக்கு அழைப்பு கொடுக்கல. அதே போல் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியை ஒதுக்குறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சியை காட்டிலும் காங்கிரஸை ரொம்ப பலவீனமாக பார்க்குறாங்க. அதனால் நான் கண்டித்து இந்த மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து நான் இன்றைக்கி வெளிநடப்பு பண்ணுறேன். நான் ஜெயிச்சு 3 வருஷம் ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் கரூர் ரேக்கில் நிழல் கூட அமைங்கன்னு 3 வருஷமாக இருந்து நான் போராடுறேன். இது வரைக்கும் அதுக்கு உண்டான ஆயத்த பணி எதுவுமே இவங்க பண்ணலை. அதையும் கண்டித்து நான் வெளியே போகிறேன். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் 16 லட்ச ரூபாய்க்கு ஆர்ஓ சிஸ்டம் போடுறேன்னு 3 கூட்டத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அந்த பணியை இது வரைக்கும் தொடங்கலை. இருந்த ஆர்ஓ சிஸ்டமும் கெட்டு போயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் பொதுமக்கள் குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நான் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணுறேன்.